அவர் தட்டு தட்டிக்கிறேன். ஐயோ அப்புறம் தட்டிக்கடா. அங்க அவ்வளவு பெரிய தட்டு இருக்குடா. அங்க தட்டா. பாருங்க. அப்பவும் சொல்ல. என்ன பாரு? சீனே அந்த அரிகிட்ட ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. அந்த பையனோட ஒரு சின்ன மூட்டை இருக்கு. அதை அடிச்சு வந்து என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு 2 ரூபா தரேன். அந்த மூட்டை அடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீ 2 ரூபா தர. நீ பெரிய ஆள்பா. 3 ரூபா கொடுக்கடா. அட போப்பா, அது ரொம்ப ரிஸ்கான வேலை. 4 ரூபா தரேன்டா. சரி, அந்த மூட்டையில என்ன இருக்கு? அப்புறம் காட்டான்டா. முதல்ல மூட்டையை அடிச்சிட்டு வாடா. போடா டேய், போடா போடா. மஞ்சு சோப்பங்க. தோ சொல்லுமா. இரு, உன் நகைங்கெல்லாம் போர் மது, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி. போகட்டும், அதுக்காக நீ துன்பப்பட வேண்டாம். மஞ்சு, பணத்தை மட்டும் நான் பறி கொடுக்கல மஞ்சு, உன் நகையை சேர்த்து பறி கொடுத்துட்டேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு நகை முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அந்த ரவுடி பையனோட நீ இவ்வளவு தூரம் போராடி இருக்க வேண்டாம். மது, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? மஞ்சு, நாம இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனிமே என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன செய்யறது? இந்த ஊரை விட்டே போயிடுவோம். இந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் மஞ்சு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே. மது, ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா? அவர் நிச்சயமா செய்வாரு. அவங்கிட்டயா? அவமானம். உனக்கு அவமானமா இருந்தா நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். மஞ்சு, அவங்கிட்ட கையேந்திரது எனக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே, மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டா போச்சு. மஞ்சு, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சொல்ற? உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு இல்ல மது, நமக்கு வேணும். போணும், அதுக்காக பணம் வேணும். அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீ மண்டபத்துல இரு, நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன். மது, தைரியமா இரு மஞ்சு. என்னங்க வேணும்? இந்த பொட்டியில இருக்கு வரணும். நான் தூக்கிட்டு வரேங்க. எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கொடுத்தாலும் சரி. 2 ரூபா. 3 பெட்டிக்கு தானே 2 ரூபா. அப்புறம் தயார் பண்ணாதப்பா. இல்லைங்க. பொட்டி எங்க வை? வைத்தி, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. எங்க அப்பா சீசனுக்காக வாங்கி போட்டுக்கிறா. டியர் பேஸ், நான் போகலாங்களா? வைத்தி பசிக்குதுடா, ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லு. பையா, உன் பேர் என்ன சொன்ன? மது. மது, நல்ல பேரு. மது, ராத்திரி வரைக்கும் எங்க கூட தங்கு. கடைகிரிக்கு போக வேண்டியிருக்கோம், கூட 2 வாங்கிக்கோ. சரிங்க. இப்ப போய் இட்லி தோசை என்னென்ன கிடைக்குமோ பிடிச்சிக்கலாம். வாங்கிட்டு வா. பணத்தை கொடுத்தானப்பா. இதுல ஒன்னும் குறைச்சு இல்ல. மஞ்சு, 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 மஞ்சு. என்ன மஞ்சு அப்படி பாக்குற? நான் ஒரு தப்பு செய்யல. என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க, சிவப்பா இருந்தது. அது பேரு அதுதான். என்ன குடிக்க சொன்னாங்க, குடிச்சேன். இத பத்தியா? மது, ஏது இந்த பணம்?
4 அடி 8 அங்குலத்துல 14 வயசு வாட்டமா தான் படுத்திருக்குது. மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும். தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டினானே, இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும். கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி, மண்டபத்திலேயே லவன், கையில 1000. உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்ய? அப்பா புரண்டிட போறா, புரண்டிட போறா. மறுபடியும் வந்துட்டியா? நான் தான் அடிக்கடி வருவேன் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இதுல என்ன ஆச்சரியம்? நான் என்ன சும்மாவா வரேன்? தந்தி அடிக்கதானே வர்றேன். ஐயோ, நான் சும்மாவா வர்றேன்? தந்தி அடிக்கதானே வர்றேன். வேண்டாயா, வந்தே தீருவேன். கோவை கோபாலசாமி வர்ற வரைக்கும் நான் வந்தே தீருவேன். சொன்ன கேளியா? முடியாது. பணம் எனது, தந்தி கவர்மெண்ட். எது கவர்மெண்ட்? ஒண்ணுது, தந்தி என்னது? எல்லாம் கிழிஞ்சுது. பணம் எனது, தந்தி தான் கவர்மெண்ட். உனக்கு தந்தி வந்தாச்சு. உனக்கு தந்தி வந்தாச்சு. இந்த கிண்டல் எல்லாம் வேணும். எங்க தந்தி? இங்க இல்ல, கிடைக்க ஆரம்பிச்சுட்டேன். கோபாலசாமி என்னை ஏமாத்தாம வந்துட்டான். நான் வருவேன். ஐயோ, எனக்கு என்னமோ வந்துருக்குதா? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. பதட்டத்துல அவசரத்துல மறந்து போயிட்டேன். போஸ்ட் ஆபீஸ்ல சொன்னாங்கடா மடையா. மூஞ்ச ஒரே அழுத்த வைக்கிறேன். தந்தி தந்தி இதான். எங்க ஊதுறதுன்னு தெரியல. ஆமா, தந்தி அடிச்சானே தமிழ் அடிக்க கூடாது. இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஐயோ, கோபாலசாமி 1000 ரூபாய்க்கு நோட்டா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கானோ, சில்லறையா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கானோ தெரியலையே. இதை எப்படி படிப்பேன்? சார், சார் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா சார்? ஐயோ, சிரிக்க தெரியுமான்னு கேட்கல சார், இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன். தந்தி முக்கியமான விஷயம் படிச்சு சொல்லுங்க. கொடுக்காதடா மட்டையா. அவன் கோபாலசாமியை வரவேற்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவான். 1000 ரூபாய் அவனுக்கு, நாமம் உனக்கு. முடியாது, நீங்க போங்க, நீங்க படிக்க வேண்டியதில்லை. போங்க போங்க. மனசாட்சி பெருசா நீ சொல்லிட்டு அவனே வரட்டிட்டேன். தெரியாது பெரிய மனசாட்சி. இப்ப யார் இங்கிலீஷ் படிச்சு சொல்றது? இங்கிலீஷ், ஒரே ஒரு இங்கிலீஷ். இங்கிலீஷ் 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 சார், இங்கிலீஷ் 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 சார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தம்பி, தமிழகத்திலேயே பிறந்து நல்லா கிழிச்சிங்க. இப்ப அவசரத்துக்கு இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் இங்கிலீஷ். அறிவு கட்டவனே, உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே பாக்கறியே, அந்த பையனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். அவங்கிட்ட போ, தந்திய குடு, படிக்க சொல்லி கேளு. வேண்டாண்டா புத்தி கட்டவனே, அவனை உன்னை ஏமாத்திட்டா நீ எங்கடா போய் நிப்ப? உனக்கு 1000 ரூபாய் வேணுமா வேணாமா? என்னங்கடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? மொத்தம் எத்தனை மனசாட்சி? இனிமே எனக்கு மனசாட்சியே கிடையாது. நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். டேய் அரட்ராயர், இங்க வா. இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு மரியாதையா கூப்பிடவே தெரியாதா? என் பேர் மது. ஐயா மது, உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். தந்தி வந்திருக்குது, இதை இங்கிலீஷ்ல அடிச்சு அமிச்சுட்டான் சார். கொஞ்சம் தயவு செய்து படிச்சு சொல்றீங்களா சார்? நீ மதுன்னா கூட கோச்சுப்பீங்க. மதுர், My daughter arrived home already. Sorry for the inconvenience. கோபாலசாமி. கோபாலசாமி தான் அடிச்சிருப்பான். எந்த ரயில்ல வரானா? பையோடவா? இல்லைங்க, பொண்ணு ஏற்கனவே வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு கோபாலசாமி தந்தி அடிச்சிருக்காரு. புடிங்க. அப்ப அந்த பொண்ணு ஊர்ல 1000 பொண்ணு இருக்கும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை? டாய், ஒரு டீ போடுறா. முதலாளி, ஒரு சோடா போட சொல்லுங்க. அடையாண்டா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கிறேன். என்கிட்ட கிண்டல் பண்றான் குண்டா. ஒரே ஒரு சோடா? ஏண்டா, இந்த உடம்புக்கு ஒரு சோடா எப்படா போதும்? போறாதுதான். என்ன பண்றது? பணம் வேண்டாம். நான் விரும்ப சொல்ல முதலாளி, 25 ரூபாய் பந்தயம் கட்டுங்க. ஒரே மூச்சுல 25 சோடா குடிச்சு காட்டுறேன். அச்சி, பணத்தை பத்தி என்கிட்ட பேசாத, கெட்ட கோவம் வரும். ஏற்கனவே கோவை கோபால் கிட்ட தந்தி மூலமா நான் எவ்வளவோ பணம் விட்டு இருக்கேன். சரி வேண்டாம், நான் 25 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். என்ன விட அதிகமா சோடா குடிக்க ஆள் இருக்கா? கொண்டாங்க பாப்போம். ஆல்ரெடி நீயா பேசுறேன்? நீ பேசக்கூடாது. உன்னால நான் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வராதே. நான் உங்ககிட்ட பேசல, அவர் ஏதோ பந்தயம் போட்டாரே, அதுக்கு ஆல்ரெடி என்ன? என் கூட சோடா குடிக்கிற பஞ்சத்துக்கு நீ வர போறியா? அதானே,
நான் இல்ல மது, இவரும் வர போறாரு. மஞ்சு என்ன இது? மது, நீ மனசு வச்சா 25 ரூபாய் கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கலாம். அவரை விட ஒரு சோடா ஜாஸ்தி குடிச்சா போறோம். ஐயோ மஞ்சு, என்னால முடியாது. யுவர் மேனேஜ் முடியும். ஏண்டா குண்டா, அந்த சின்ன பையனை பார்த்து ஏன் இப்படி முடிக்கிற? நான் ஏன் முடிக்கணும்? அந்த பையல உள்ளங்களை வச்சு ஜீப்பு மாதிரி ஊதுற மாட்டேன். மஞ்சு கமான் மது, டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும். நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம். சரி, அவனை போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அவன் தோத்துட்டான்னா யார் பணம் கொடுக்கறதே? இந்தாங்க, நாங்க பணம் தர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. குண்டு, உன் பணத்துக்கு என்ன பண்ண போற? முதலாளி, எனக்காக நீ பணம் கட்ட கூடாதா? முடியாது. முதலாளி, நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துறேன். ஆ? கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 1150, அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி. கொடுக்கறா.